ஹலோ மக்களே! டுடே இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து 4 நாள் லீவ் முடிஞ்சிருச்சு தீபாவளி. ஸோ அப்படியே சென்னை கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு ஆட்டோ பிடிச்சு கிளம்ப ஆரம்பிச்சுட்டோம். நானும் எங்க அத்தை வேற எனக்காண்டி கேரளாலேருந்து வந்திருந்தாங்க. சரி ஓகே நம்ம 2 பேரும் சேர்ந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திருநெல்வேலி வந்து பஸ் ஏத்தி விட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சந்தைக்கு போயிட்டு மீன் வாங்கலாம். இன்னைக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டைமும் ஆயிடுச்சு. சரி ஓகே அத்தையோட அம்மா வீட்டுக்கு மட்டும் வாங்கி குடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சந்தைக்குள்ள மீன் மார்க்கெட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டோம். போய் பார்த்தா மீனெல்லாம் ரகரகமா இருந்ததுங்க. சென்னை வந்தா இந்த அளவுக்கு மீன் மலிவா கிடைக்காது. வாங்கி சாப்பிட முடியாது. ஸோ ஆனா அங்க பார்க்கும்போது நெறைய மீனெல்லாம் இருக்கும்போது ஆசையா இருந்தது. எறா, நண்டு, மீனு எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வச்சிருந்தாங்க. அப்படியே வீடியோ எடுத்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாரி பிளேஸ்ல வந்து சட்டுன்னு வீடியோ எடுத்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கவும் ஒரு அண்ணா கூட பார்த்துட்டு கேட்டாங்க, "என்னையும் சேர்த்து வீடியோ எடுங்க" அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு, ஒவ்வொரு மீனா வந்து எங்க அத்தை வந்து எனக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருந்தாங்க. எல்லா பேருமே வந்து மறந்து போயிருச்சு. ஆனா ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. எல்லா மீனையும் அப்படியே பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தங்கையா ஸ்வீட்ஸ்ன்னு ஒண்ணு அங்க இருக்கு திசைன் விலையில. சரி ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து திசைன் விலை போயிட்டு தங்கையா ஸ்வீட்ஸ்ல போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்கினோம். வெண்ணிலா ஃபிளேவர் ஃபேமிலி பேக் வாங்கிட்டு அப்படியே அங்க உள்ள ஸ்வீட்ஸ் எல்லாமே அத்தை வந்து என்னென்ன வேணும்னு சொல்லி பார்த்து வாங்கிக்கிட்டாங்க. அப்படியே சொல்லி பார்க்கும்போது ஐஸ் கேக் எல்லாமே செம்மையா இருந்தது. அப்படியே வாங்கி முடிச்சுட்டு எனக்கு வந்து எப்பவுமே எங்க ஊர் சைடுல பிரியாணி சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க அத்தையும் போயிட்டு ஒரு பிரியாணி பார்சலையும் வாங்கிட்டு அப்படியே அந்த வெனிலா ஃபிளேவர் ஐஸ்கிரீம் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டோம் ஃபேமிலி பேக். அங்க போய் பார்த்தா ஃபேமிலி பேக் வந்து ஃபுல்லாவே வந்து மெல்ட் ஆகல. லைட்டா மெல்ட் ஆயிருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளிய போயிட்டு வரலாம்னு மறுபடியும் போகும்போது, எனக்கு வந்து நுங்கு சர்பத் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஆசைப்பட்டு நான் நுங்கு சர்பத் வாங்கிக்கிட்டேன். அத்தை வந்து இளநீ வாங்கிக்கிட்டாங்க. அம்மாவும் வந்திருந்ததுனால அம்மா வந்து லாஸ்ட்டா சரி ஓகே அம்மாக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கி குடுத்து அவங்கள பஸ் ஏத்தி விடும்போது அம்மா வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. அம்மா நான் போயிட்டு வரேம்மான்னு சொல்லவும் அவங்க கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. நான் சரி நம்ம அம்மா முன்னாடி அழுதா அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க. நானும் அப்படியே அழுகாம எதையும் காட்டிக்காம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அப்படியே பஸ் ஏறிட்டேன் திருநெல்வேலிக்கு. ஸோ திருநெல்வேலிக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 6 மணிக்கு என்னோட பிக்கப் பாயிண்ட் பஸ்ஸு. பட் ஆனா என்ன வந்து பிக்கப் பண்றது 6 மணிக்கு வராம 7 மணிக்கு தான் வந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் சென்னைக்கும் பஸ் ஏறிட்டேன். வந்து செங்கல்பட்டுலயும் மார்னிங் ரீச் ஆயிட்டேன். இந்த டே அப்படி முடிஞ்சிருச்சு. டாடா பை பாய்.